ஹே ஹாய் கிட்டீஸ், திஸ் இஸ் ஜாஸ்மின் ஹியர். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வியோட ஒன் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது மஸ்ட் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆக வேணாம். அண்ட் தென் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ ஃபேன் ஃபிக்ஷனை மட்டும் பாருங்கள். அண்ட் தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்கடா, பிகாஸ் எனக்கு வேறு வழி இல்லை. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ சாரி இஃப் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா. ஓகேவா? சரி சரி, வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஒரு பெரிய ஹால், அங்கே பார்ட்டி மாதிரி நடந்துகிட்ருக்கு. லைட்டு, ட்ரிங்க்ஸு அப்படின்னு வைபாக போயிட்டுருக்கு. அப்போ அங்கே ஒரு பொண்ணு, ஹலோ ஹலோ வைன் எங்கே இருக்க? இதோ வந்துட்டு இருக்கேன். ஏன் மோனா ஆரம்பிச்சிருச்சு அதுக்குள்ளே? இல்லடி, ஆரம்பிக்க போகுது, அதான். அவள் தான் வந்துட்டுருக்கேன். அந்த பாரு, இந்த பக்கம் திரும்பி பாரு, இங்கே இருக்கேன். எங்கே? இந்த ரைட் சைடில். ஆ ஆ பார்த்துட்டேன்டி, வா. ஏ வயன், எப்படி இருக்க? ஏதோ நல்லா இருக்கேன். நீ? ஆ எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன்ப்பா. எங்கே உன்னோட ஹஸ்பண்ட் காணோம்? இந்தோ. டேய் அர்ஜுன், என்னடி, இங்கே வா. ஒரு நிமிஷம் வரேன். என்ன? டே இங்கே பாடுறா, யார் வந்திருக்கான்னு. வயன், இப்படிமா இருக்க? ஆ நான் நல்லா இருக்கேண்ணா, நீங்கள்? நான் நல்லா இருக்கேம்மா. அப்புறம் லைஃப்பில் எப்படி போகுது? ஏதோ போகுதுண்ணா. அப்புறம் உன் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வரல? ஹஸ்பண்டா? ஆமாம், உன் ஹஸ்பண்ட் தான். உனக்கு தான் இந்த 2 இயர்ஸ்க்கு முன்னாடி மேரேஜ் ஆயிடுச்சுல, கேள்விப்பட்டோம். எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே வயன். ஹே, என்ன பேசுகிறீங்க? எனக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு? எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. யார் இந்த மாதிரிலாம் சொல்கிறது? அப்போது உனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலையா? ஹே, என்ன சொல்கிற? எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நீ சொல்லி தான் எனக்கு தெரியுமா? இல்லை, எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. எனக்கு இன்னும் அலைன்ஸே பார்க்க ஆரம்பிக்கல. அப்படின்னு சொல்லிட்டு மோனாவும் அர்ஜுனும் அப்படி மூஞ்சி பார்த்துட்ருக்காங்க. ஏன் 2 பேரும் இப்படி பார்த்துட்ருக்கீங்க? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, இங்கே ஒரு கும்பல் சுற்றும், வெட்டி கேஸு. அவனுங்க தான் அந்த காசிப்ஸ்லாம் பரவி வைப்பானுங்க. சரி, நீ உள்ளே போ. ஆ சரிண்ணா. இல்லை மோனா, இந்த ஹேண்ட் மேக்கப் படி நான் போய்ட்டு வாஷ்ரூம் மட்டும் போய்ட்டு வரேன். ஆ போடி, இந்த பக்கம் இருக்கு. ஆ சரி. டேய், அப்போ இவளுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலடா. இரு, நான் வியனா கூப்பிட்றேன். டேய் என்னடா பண்ணுற? என்னடா பார்த்துட்டே இருக்க? நானே கூப்பிட்றேன், வெயிட் பண்ண. ஏய் மோனா, என்ன? வெயிட் பண்ண, நானே கூப்பிட்றேன். ஏன் இவ்வளோ நேரம் ஷாக்காக தானே பார்த்துட்ருந்தேன்? ஷாக்காக தான் பார்த்துட்ருந்தேன், ஆனால் ஒரு ஃபோட்டோ பரவலச்சுலடி, இவளும் இன்னொரு பையனும். டேய், நீ எந்த காலத்துலடா இருக்கா? அது ஏஐ ஃபோட்டோவாக இருக்கும்டா. நம்ம அது கூட பார்க்க முடியலடா. அது கூட நம்ம கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கோம் பாரு. இப்போ தான் புரியுது. சே. டேய், அப்புறமேட்டு ஃபீல் பண்ணிக்கோ. நீ வீக்கு கூப்பிடு, தா கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வீக்கு தான் கால் பண்ணுறாங்க. இப்போது வி சைடு வந்து பார்த்தோம்னா, ஹலோ சார், இன்னும் ஒரு 2 ஃபைல்ஸ் மட்டும் இருக்குது சார். அதை ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு, உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் மெயில் மட்டும் பார்த்துட்டு எங்களுக்கு ரிப்ளை பண்ணால் போதும் சார். அதுக்கெல்லாம் சைன் போட தேவையில்லையா? இல்லை சார், அதுக்கு ஆல்ரெடி சிஓ சைன் பண்ணிட்டாரு. அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னொரு சைடில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இதுக்கு மட்டும் சைன் பண்ணால் போதும் சார். சரி, அதை எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், நாங்கள் சென்ட் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ கரெக்டாக அர்ஜுனும் கூப்பிட,
டேய், எங்கடா இருக்க? ம், வந்துட்டுருக்கேன். ஏன்? சீக்கிரம் வந்து தொலைடா. ஏன், என்னாச்சு? ஏன் ஒயன் இருக்கோல்ல? ஆமாம், அவளுக்கு மேரேஜ் ஆகலடா. என்னது? ம், மேரேஜ் ஆகலை அவளுக்கு இன்னும். என்னடா சொல்கிற? அப்போது நாம் ஒரு ஃபோட்டோ பார்த்தோமே. அது போலடா. அவள் மேரேஜ் ஆகலன்னு தான் சொல்கிறா. மேரேஜா? எனக்கு எப்போ மேரேஜு அப்படின்றாடா. என்ன? டேய், உண்மையாக தானே சொல்கிறேன். டேய், நீ மட்டும் சொல்கிறது பொய்யான்னு இருந்துச்சு, உன்னை கொன்றுவேன்டா உன்னையா. டே லூசு பையலே, நான் இதுக்கிட்ட போய் சொல்ல போகிறேன். மூடிட்டு வந்து சேர்ப்பாரா மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, வியும் அப்படி காரை ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போது ஒயன், எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலையா? அப்போது எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்காடி. ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவர் வந்து சேர இடமும் வந்துருச்சு. அப்படியே காரை பார்க் பண்ணிவிட்டு அவசரமாக உள்ளே வராரு. எங்கடா இருக்காவ? இதோ இங்கே பாடுறா, இங்கே உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அப்படி கை காமிக்கிறாரு. வி அப்படி அங்கே தான் பார்க்குறாரு. வயன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் போகிறாரு. வயன், யா வி சொல்லுங்க சீனியர், எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள்? ஏதோ இருக்கேன்டி. அப்புறம் ஓ லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? ஆ ஏதோ போயிட்டுருக்கு. அப்புறம் உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். மேரேஜா? இதெல்லாம் யாரை சொல்கிறா? எனக்கு மேரேஜ்லாம் இன்னும் ஆகலையே. அப்போது உனக்கு மேரேஜ் ஆகலை தானே? நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், இதை பொறுமையாக மட்டும் கேளு. சொல்லுங்க. நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி. ஆமாம், நான் எப்படி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னனோ, அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பியாடி? வி, அது முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி எதுவும் பேச வேணாமே. இல்லடி, எனக்கு இதை பற்றி பேசணுன்னு தோணுது. நான் இன்னைக்கு அப்படி பேசியிருக்கக்கூடாதான். ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். உனக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும்னு இப்போ இருக்க மரமண்டைக்கு ஏறலை. நீ இல்லாத போதாண்டி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுவும் போன 2 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லாங்க பாரு, அவ்வளோதாண்டி, அப்படியே செத்துட்டேன். ப்ளீஸ் வயன், என்னால் முடியாது, என்னால் இருக்க முடியாது வயன். அதுவும் நீ இல்லாமல் சுத்தமாக இருக்க முடியாதுடி. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு ப்ளீஸ். நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். நான் மாதிரி இல்லை வயன், நான் திருந்திட்டேன். எந்த அளவுக்கு திருந்திட்டேன்னா கூட இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கோடி ப்ளீஸ். ஐ லவ் யூ வயன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உங்கள் கையை வி எப்படி பிடிக்கிறாரு. நீங்கள் இப்படி வியை தான் அப்படி பார்க்குறீங்க. பிகாஸ் வி அழுது பார்த்ததே கிடையாது.
ஆஃப்டர் லாங் டைம் வியை பார்க்குறீங்க, அதுவும் அழுதுட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் கண்ணில் இருந்து அப்படியே உங்களுக்கே தெரியாமல் டியர்ஸ் வந்துட்டுருக்கு. ஆனால் அது நான் ப்ளீஸ் வயன், எனக்கு புரியுதுடி. இது அவ்வளோ சீக்கிரம் சரியாகிற விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் டி, ப்ளீஸ். அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்களும் அப்படியே கண்ணீர் மழுங்க லைட்டாக சிரிச்சிட்டு, சரிவி, ஆனால் ஒரு கண்டிஷன். என்னடி கண்டிஷன்? எனக்கு நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். என்னடி ப்ராமிஸ் பண்ணணும்? இதெல்லாம் பண்ணக்கூடாதா? நான் ப்ராமிஸ் பண்ணுறேன்டி, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், என் மேலே ப்ராமிஸ் பண்ணுறேன். இல்லை அதெல்லாம் இல்லை, நீ என்னை பொண்ணு கேட்டு எங்கள் அம்மா அப்பா கிட்டே பேசணும். பேசுவியா? இது என்னடி கேள்வி இது? நான் பேசாமல் யாரே பேசுவா? நாளைக்கே போகிறோம், நாளைக்கே வீட்டில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெய்ய சொல்ல நீங்களும் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே இப்போ உங்கள் வீடு பார்த்தா, உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா? ஆமாப்பா. ஏம்மா இதெல்லாம் என்கிட்ட முதலே சொல்லலை? இல்லைப்பா, அப்படி கிடையாது. அது சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வர ஃப்ரைடேவே நல்ல டேவாக இருக்குது, அப்போவே மேரேஜ் பண்ணிக்கலாம். ரிசப்ஷன் மட்டும் நெக்ஸ்ட் மந்த் வச்சுக்கலாம், சரியா? சரிப்பா. சரிவி, அப்புறம் சரி சம்மந்தி, வர வெள்ளிக்கிழமை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி, அதாவது உங்கள் அப்பா அம்மாவும் வியோட அம்மா அப்பாவும் பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படி கண்ணீர் மழுங்க வியை பார்த்துட்ருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு மாதிரி டியரி ஐஸோட அப்படி பார்த்துட்ருக்கீங்க. ஃபைனலி நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிற டேவும் வந்துருச்சு. அப்போ ஃபாதர் உங்கள் 2 பேர்கிட்டையும் கேட்குறாங்க. நீங்களும் எஸ்ஐடுன்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்கள் கையில் ரிங் போட்டுட்ருக்காரு. அப்படியே டியரி ஐஸோட நீங்களும் அதை பார்த்துட்டு அழுதுட்ருக்கீங்க. இப்போது உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிஸ்ஸுன்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு அப்படி உங்களோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. உன்னை நான் எப்பயுமே விட மாட்டேன். ஒரு தாட்டி விட்டதே போதும், என்னால் இன்னொரு தாட்டி விட முடியாது. ஐம் சாரிடி, இதுக்கு மேலே நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன். I really love you and I fucking miss you டி. இதுக்கு மேலே நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்களும் மீ டு டேம், ஐம் ரியலி சாரி, நானும் உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணேன். நான் இதுக்கு மேலே அவ்வளோ கோவத்தை காமிக்க மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் யாருக்கிட்டையும் இதை பற்றி சொல்ல மாட்டேன். ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே ஃபியூ மினிட்ஸ் ஆகுது. இப்போது ஒரு நைட் நேரம் நீங்கள் வியோட ரூமில் இருக்க வியும் அப்படி உள்ளே வராரு. அப்படி பொறுமையாக டோர் லாக் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காராரு. அப்புறம் அது அன்னைக்கு இல்லை வயன், அதை பற்றி பேச வேணாம் இப்போதைக்கு. அது முடிஞ்சு போன விஷயம். அது என்ன வேணால் நடந்துட்டு போகுது.
எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. வி, நான் சொல்கிறத கேளு. நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன். உண்மையாகவே அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, அன்றைக்கி ரித்துன்னு என்னை ஹக் பண்ணது உண்மை தான். பட் ஆனால் எதுக்கு ஹக் பண்ணான்னா, அவனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. அது தாங்கிக்க முடியாதனால தான் என்னை ஹக் பண்ணிக்கிட்டான். மித்தபடி ஒன்றும் கிடையாது. அவனுக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு தான் இருந்தான். அந்த பொண்ணை ஏமாத்திட்டனால தான் நான் அவனை சமாதானப்படுத்த போய் அவன் என்ன ஹக் பண்ணான். மித்தபடி ஒன்றுமே கிடையாது. ஏய், அப்போ நீ அதை முதலே சொல்லியிருக்கலாம்லடி. அது நான் சொல்ல வந்தேன். பட் ஆனால் நீ தான் அது. சாரி வயன். அப்போது நான் தப்பாக நினச்சி தப்பாக பேசி எல்லாத்துக்கு முன்னாடி மானத்தை வாங்கிட்டேன்லடி. இல்லை வி, நான் அப்படி சொல்லலை, அதனால சொல்லலை. இல்லடி, நான் தப்பு பண்ணிட்டேன் தான். நம்ம பிரச்சனையை என்றைக்கும் 4 செவத்துக்குள்ளேயே சொல்லிக்கணும். அந்த 4 செவத்துக்குள்ளேயே எல்லாமே முடிச்சுக்கணும்னு நினச்சி சொல்லுவோம். ஆனால் நம்ம ரோடு வரைக்கும் இழுத்துட்டோம்லடி. அதுதானே பிரச்சனை. அது ஒரு வகையில் அப்படி சொல்லிக்கலாம் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம அவ்வளோ கோவப்பட்டு அவ்வளோ ஈகோ காமிச்சிட்டோம் வி. எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவியா? இதுக்கு மேலே என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம 2 பேரும் மட்டும்தான் அதில் இருக்கணும். வேறு யாரையும் இன்வால்வ் ஆகக்கூடாது. கண்டிப்பாக வயன். ஐம் ரியலி சாரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. பிகாஸ் வி இவ்வளோ தூரம் அப்படியே சேஞ்ச் ஆகி வந்திருப்பாரு. வயன், சரி, நம்ம அழுதுகிட்டே இருந்து டைம் வேஸ்ட் பண்ணுறத விட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட்டா? என்னது? அது உனக்கு தான் தெரியும்ல. நம்ம இது ஃபஸ்ட் நைட்டு. அது இன்றைக்கே நடக்கணுமாண்ணே? ஏய், என்ன நீ லவ் பண்ணும் போது என்னடி சொன்ன? ஃபஸ்ட் நைட் வச்சு எல்லாமே கொடுக்குறேன்னு சொன்னேன்லடி. அப்புறம் என்ன? அதெல்லாம் முடியாது. இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ண முடியாது. வேணால் குழந்த பெற்றுக்கிறத வேணால் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஆனால் இப்போ எல்லாமே நடக்கணும்டி. என்னது? என்னது? அதெல்லாம் முடியாது. இப்போ எல்லாமே நடக்கணும். ஆனால் அதெல்லாம் முடியாது இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடி ஜிப் இருக்கும், அதை அப்படியே அவுக்குறாரு. என்ன பண்ணுற? ஏன் பார்த்தா தெரியலையா? ஃபைன். ரொம்ப நாளாக ஆச்சுடி உன்னை கிஸ் பண்ணி ஹக் பண்ணி அப்புறம் சக் பண்ணி. சத்தியமாக எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா இதெல்லாம்? அட பாவி பயலே, அப்போ நீ என்ன மிஸ் பண்ணலையாடா? இதை தான் மிஸ் பண்ணியா? இல்லை அப்படி இல்லை, அதுவும் தான் மிஸ் பண்ண. அட் த சேம் டைம் இதுவும் மிஸ் பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட ஸ்கர்ட் இருக்கும், அதாவது நீங்கள் அந்த ப்ரைட் போட்டிருப்பாங்களே, ஸோ அந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. பட் ஆனால் இது வந்து வேற ஒரு ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸை விட இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக அவ்வளோ அழகாக ப்ரிட்டியாக இருக்கும். பட் ஒயிட் கலர் தான். இப்போ அதெல்லாம் ஊற்றுட்டு இப்போது அவர் உங்கள் மேலே தான் லைடாக இருக்கார். ஸ்டார்ட் பண்ணலாமாடி? நான் வேணான்னு சொன்னால் மட்டும் என்ன விட்டுவா போகிற? பட் ஒன் திங், ஸ்லோ, சரியா? இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு மட்டும் என்ன இது 4வது டைமா? எனக்கு அது ஃபஸ்ட் டைம் தான். அப்புறம் அண்ட் ஐ லவ் யூ. ஐ ரியலி லவ் யூ டி. அண்ட் தென் ஒன்ஸ் மோர் சாரி. நான் இதுக்கு மேலே அப்படி பண்ண மாட்டேன், சரியா?
சேம். நானும் நம்ம பிரச்சனையை யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டேன். தேவையில்லாமல் தேர்ட் பர்சனை இன்வால்வ் பண்ணவும் மாட்டேன். கேட்டியா? ம், சரி, ஆரம்பிக்கலாமா? ஆ, இப்போ தான் நல்லா பேசினேன், அதுக்குள்ளே ஏய் என்ன பண்ணுற? ம், பார்த்து தெரியல உனக்கு? ஹே வேணாம், இங்கே பாரு, இதெல்லாம் ரொம்ப ஓவர். உட்காந்துட்டுலாம் என்னால் பண்ண முடியாது. ப்ளீஸ், படுத்துக்கிறேன். அண்ட் தென் லைட் மட்டும் ஆஃப் பண்ணிடுறேன். இன்னும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ம், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு இப்படி தான் பிடிக்கும். ஹே, நீ தான் மாறிட்டேன்னு சொன்ன, ஆனால் இப்படியே தான் இருக்க. அது ரெடி, இது வேற. நான் மாறினாலும் என் தம்பி மாற மாட்டான், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நெக்கில் தான் இப்படி உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஹே, என்ன பண்ணுற? எல்லோரும் லிப்பில் தான் ஆரம்பிப்பாங்க, ஆனால் நீ ஸ்ட்ரைட்டாக நெக்கில் ஆரம்பிக்கிற. தேவம் ஏன் நெக்லலாம் கிஸ் பண்ணக்கூடாதா? எனக்கு பிடிச்ச இடமே தானடி. எத்தனையோ விஷயம் இருக்குதா, பட் ஆனால் என்னமோ தெரிலடி, உன் நெக்கு தான் பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படி கடிச்சு சாப்பிட்ணுன்னு தோணுதுடி. ஆ, வலிக்குது. என்ன பண்ணுற? இரு, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவேன், தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்படியே தான் உங்களுக்கு டைம்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் அப்படியே வியை தான் பார்த்துட்ருக்கீங்க. வி அப்படியே தூங்கிட்டுருக்காரு. ஐ லவ் யூ வி. நான் இதுக்கு மேலே எப்பயுமே உன்னை விட்டு போக மாட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. ஸோ நான் இதோட ஒன்ஷாட்டாக முடிச்சுக்கிறேன்டா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் தென் நான் ஏன் இதை இந்த மாதிரி கொண்டு வந்தேன்னா, பிகாஸ் நான் ஃப்ளாஷ்பேக்லாம் எதுவும் சொல்ல. ஸோ வேணும், ஃப்ளாஷ்பேக்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இன்னொரு பார்ட் போடுறேன், வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் சூன் நான் எவ்வளோ தூரம் பார்ட் 2 போடுறேனோ போட்டுடுறேன். பிகாஸ் இப்போது மாமா பொண்ணுக்கு போட்டிருந்தேன். அண்ட் தென் இப்போது நெக்ஸ்ட் அக்கா பொண்ணுக்கு போடுறேன், ஓகேவா? அண்ட் தென் நான் இந்த ஸ்டோரி லைன்லேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இது என் பர்ஸ்னலாக நடந்த ஒரு விஷயம். நான் இதை பாசிட்டிவாக கொண்டு போயிருந்தாலும் பட் ரியல் லைஃப்பில் பாசிட்டிவாக போனதில்லை, நெகட்டிவாக தான் போயிருக்கு. ஸோ எல்லோரும் உங்களோட ஈகோவை விட்டுட்டு உங்களோட பார்ட்னருக்காக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தென் அவங்க சொல்கிற வேர்ட்ஸ்லாம் வேல்யூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ இருக்க ஜென்ரேஷனில் லவ்னா லஸ்ட்டு தான் அப்படின்னு மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். நான் கோத்ரூ பண்ண வரைக்கும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். சம் கேசஸில் லவ்னா ப்யூராக இருக்குது, அது ஒன் சைட், அதாவது ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது ப்யூராக இருக்குது. பட் இன்னொரு சைடு அதே மாதிரி நினைக்கணும்ல, அவங்க அப்படிலாம் நினைக்கல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, லவ்ங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். நம்மளை ஒருத்தங்க ட்ரஸ்ட் பண்ணணும், நாம் ஒருத்தங்களை ட்ரஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகும், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும், நிறைய பர்சன்ஸ்லாம் வருவாங்க. என்ன இருந்தாலும் நம்ம பார்ட்னரோட ஃப்ரெண்டாக சண்டையாக இருந்தாலும் சரி, அதை நமக்குள்ளே முடிச்சுக்கணும். தேர்ட் பர்சன்கிட்ட போகக்கூடாது. போனால் என் லைஃப்பில் வந்த மாதிரி தான் பிச்சுட்டு போயிடும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் நான் ஸ்டோரி எழுதினேன். ஸோ நான் சேட் எண்டிங் கொடுக்கல தான் நினச்சேன். சரி ஓகே, எதுக்கு சேட் எண்டிங்லாம் கொடுத்துட்டு ஃபேன் ஃபிக்ஷனாகவே ஜாலிக்கு தானே கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஹாப்பி எண்டிங் கொடுத்தேன். அவள் தான் சொல்ல நினச்சா சொல்லிட்டேன். மேபி எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க, ஓகேவா? சரி, லவ் யூ, டாடா, பாய்.